السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين فمن أقامها أقام الدين ومن تركها فقد هدم الدين. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி புல்லல் கோமானை போற்றி ஒளிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைக்கும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 3வது வார காலத்தினுடைய துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் தஆலா தனக்கு பிடித்தமான அடியார்களை எப்படி நெருக்கமாக வைத்திருக்கிறானோ, அதுபோல எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான விருப்பமான செயல்களை செய்ய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உகந்த செயலாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் எதற்காக வேண்டி நான் படைத்தேன் என்பதை பற்றி சொல்லித் தருகிற போது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் ஜின் வர்க்கத்தையும் மனித இனத்தையும் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், வேறு எதற்காக வேண்டியும் இல்லை என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேறு எதிலும் நம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. நாம் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வை முழுமையாக நாம் நம்பி வணங்குகிறோமா என்பதை நாம் பார்த்துதான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஒருவரிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒருவரை வெறுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவரை அரவணைப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவரை திட்டுவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோமா என்பதைத்தான் நாம் பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவது என்பது நாம் நினைத்திருப்பது போல தொழுகை மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுதால் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்ற அர்த்தம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல.
நாம் இந்த உலகில் எதையெல்லாம் செய்கிறோமோ, எதையெல்லாம் மனதில் நினைக்கின்றோமோ, அதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய வணக்கமாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய சுபுஹ் தொழுகை, லுஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை, மக்ரிப், இஷா ஆகிய ஐவேளை தொழுகை தான் நம்முடைய வணக்கம். அதன் பிறகு வேறு ஒன்றும் இல்லை. வாரமானால் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகை, ஒவ்வொரு வருடமும் நாம் தொழக்கூடிய 2 பெருநாள் தொழுகை, அவ்வப்போது வரக்கூடிய கிரகண தொழுகை, அவ்வப்போது வரக்கூடிய சிறப்பு தொழுகை, இதுவெல்லாம் தான் வணக்கம். இதெல்லாமல் வேறில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒருவரிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி, அதிலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்துதான் நாம் பேச வேண்டும். அளவுக்கு அதிகமாக நாம் பேசக்கூடாது. பேசுவதிலும் கூட நமக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், பேசுவது உங்களுக்கு வெள்ளிக்காசுகளை தருகிறது என்று சொன்னால், பேசாமல் இருப்பது உங்களுக்கு தங்க காசுகளை உங்களுக்கு தரும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எந்த இடத்தில் தேவை இருக்கிறதோ, எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் பேசியே ஆக வேண்டும். அந்த இடத்தில் பேசாமல் மௌனமாக நாம் இருந்துவிடக்கூடாது. எந்த இடத்தில் நாம் பேசக்கூடாதோ அந்த இடத்தில் நம்முடைய பேச்சை நாம் முன்வைக்கக்கூடாது. அங்கு அமைதியாக விட வேண்டும். அதிலும் அல்லாஹ்வினுடைய இபாதத் இருக்கிறது. அது இபாதத் என்பது வெறும் ஒரு சில மணித்துளிகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதல்ல. நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இபாதத் என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தொழக்கூடிய தொழுகை உங்களுக்கு கண்குளிர்ச்சி தருகிறதா? என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கும் கண்குளிர்ச்சி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகையில் நாம் இன்றைக்கு கண்குளிர்ச்சி பெறுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். குர்ஆன் நாம் ஓதுகிறோம். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலும் சரி, நம்முடைய இல்லத்திலும் சரி, நூறு எனும் பிரகாசம் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனிலும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் நாம் எதற்காக வேண்டி ஓதுகிறோம்? இன்றைக்கு குர்ஆன் நாம் எதற்காக வேண்டி தொழுகின்றோம்? ஒரு சடங்கு பொருளாக நாம் குர்ஆனை ஆக்கிவிட்டோம். அப்போது நம்முடைய நினைப்பிலே இபாதத் என்பது ஒரு சில மணித்துளிகளுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்திருக்கின்றோம் அல்லவா? அப்படி அல்ல என்பதை இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையுமே இபாதத் என்பது வியாபித்து இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்தில் ஹராம் என்பது வராது. ஹலால் என்பதை நாம் பேணி நடப்பவர்களாக நாம் இருப்போம். வெறும் சப்பக்கட்டான காரணங்களை சொல்லி நாம் இன்றைக்கு வியாபாரத்தில் ஹராமைத்தான் நாம் முழுமையாக அதில் ஈடுபாடோடு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நாடிய சில நபர்களை தவிர அவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கிறது. ஃபமன் அகாமஹா அகாமத்தீன், அந்த தூணை யார் நிலைநிறுத்த வேண்டும் என்று நிரந்தரமாக அவர்கள் செயல்படுகிறார்களோ ஃபக்கத் அகாமத்தீன், அவர்கள் தான் இந்த மார்க்கத்தையும் நிலைநிறுத்தி விட்டார்கள். ஒமன் தரக்கஹா, யார் அந்த தீன் என்கின்ற
தூணை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, தொழுகையை விட்டுவிடுகிறார்களோ, ஃபக்கத் ஹதமத்தீன், இந்த மார்க்கத்தையே அவர்கள் உடைத்து விட்டார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வெறுமனே பெயரளவில் முஃமினுடைய பெயரில் அவர்கள் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தினுடைய அளவில் அவர்கள் முஃமின் அல்ல. அதனால் தான் நம்மை முழுமையான முஃமின்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹ், இறைநம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினூ பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு முழுமையாக நம்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறைநம்பிக்கை கொண்டவர்களே, யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான்? இறைநம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து தான் கூப்பிடுறான் இல்லையா? அப்ப அல்லாஹ்வை நம்பியவர்களை தான் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அப்படி அல்லாஹ்வை நம்பியவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக நம்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எப்படி முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வெறுமனே வாயளவில் உதட்டளவில் அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். உள்ளத்தோடு, உணர்வோடு, உங்களுடைய செயல்பாடுகளோடு, எண்ணங்களோடு, எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை முழுமையாக நம்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடத்தில் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றவர்களாக ஆகிவிட்டால் நமக்கு தொழுகை கண்குளிர்ச்சியாக ஆகிவிடும். குர்ஆன் ஓதுவது நமக்கு நிம்மதியை தரும், பரக்கத்தை ஏற்படுத்தி தரும். வீட்டிலும் நம்முடைய உள்ளத்திலும் நூறு எனும் பிரகாசத்தை உண்டாக்கி தரும். குடும்பத்திலும் சரி, வெளி உறவிலும் சரி, எல்லாவற்றிலும் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை பெறுவது. ஹராமான விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இது நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களிடமும் நாம் இதை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் முழுமையான முஃமின்களாக ஆக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தினுடைய எல்லா சூழல்களும் பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. எல்லா இடங்களிலும் கொலை, கொள்ளை, திருட்டு, அபகரிப்பு எல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக இன்றைக்கு மனிதர்கள் மிருகத்தனமாக மாறிவிட்டார். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒருவரை கொல்லக்கூடிய அளவில் மனிதர்கள் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அது பெரியவர்களிடம் மட்டும்தான் என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி அல்ல. பள்ளியில் படிக்கக்கூடிய, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பையில் இருக்கக்கூடிய கூர்மையான பென்சிலை வைத்து மற்றவர்களை குத்தி கொலை செய்து இன்றைக்கு கொலையாளிகளாக சிறுவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய அந்த மோசடியினால் தற்கொலை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் முழுவதுமே, உலகம் முழுவதுமே இன்றைக்கு இஎம்ஐ என்கின்ற ஒரு கொடிய ஒரு நோயினால் இன்றைக்கு எல்லாமே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாருமே அதில் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இன்றைக்கு இஎம்ஐ வந்துவிட்டது. அதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்மிடத்தில் இருக்க, அல்லாஹ்வை படைத்த அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ற எஜமானனை நாம் எப்படி வணங்குவது? அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை எப்படி கேட்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு சிரமங்கள், கஷ்டங்கள் அதிகமாக கூடுகிற போது நல்ல முறையில் நீங்கள் ஒது செய்து பள்ளியின் பக்கம் ஒதுங்கி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அந்த துஆவிற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. நீங்கள் கேட்கக்கூடிய அத்துணை ஹாஜத்துகளும் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு விடும்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளால் அதை நமக்கு நிதர்சனமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள், சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதை நாம் இன்றைக்கு நாம் செய்கின்றோமா? இல்லையே. நம்மிடத்தில் அந்த செயல்பாடுகள் உண்டா? எப்போது வரும்? தொழுகை என்பதையே நமக்கு நாம் சடங்காக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டால் 10 நன்மைகள் உங்களுக்கு தரப்படுகிறது, அப்படிப்பட்ட ஒரு அமல் ஸலவாத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸலவாத்தை நாம் சொல்வதற்கு முயற்சிக்கின்றோமா? நம்முடைய நாவிலே இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுமே ஸலவாத் நம்முடைய நாவில் வருகிறதா? அந்த ஸலவாத் வருவதற்கு கூட 1000 கேள்விகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திக்ரு மஜ்லிஸில் அமர்ந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி உண்டு, நிம்மதியை தேடி எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் தான் நிம்மதி இருக்கிறது. அந்த நிம்மதியை உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றால் அல்லாஹ்வை திக்ரு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மையின்னுல் குலூப். இறை நம்பிக்கை கொண்டவர்களே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதில் தான், திக்ரு செய்வதில் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு திக்ரு மஜ்லிஸ் பள்ளிவாசலில் வியாழக்கிழமை மக்ரிபுக்கு பிறகு நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்றைக்காவது அது மனதில் பதிந்து வாரந்தோறும் நடக்கக்கூடிய அந்த திக்ரு மஜ்லிஸில் அந்த ஒரு 15 நிமிடம் நாம் உட்கார்ந்து விட்டு திக்ரு செய்து விட்டு போகலாம் என்று நம்முடைய நினைப்பில் நாம் அதை நினைக்கின்றோமா? ஒவ்வொரு வாரமும் காது கொடுத்து தான் கேட்கிறோம் அந்த அறிவிப்பை. ஆனால் வெளியே பள்ளிக்கு வெளியே நின்று பல மணிக்கணக்காக நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது, அதற்கெல்லாம் நமக்கு மனம் ஒத்துழைக்கிறது. ஆனால் பள்ளியில் அமர்ந்து ஒரு 15 நிமிடம் திக்ரு செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு எண்ணமும் ஏற்படுவது கிடையாது. கேட்டால் இப்படியெல்லாம் நடந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்ததா? குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸில் இருக்கிறதா? ஏன் குர்ஆன்ல சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்கவில்லையா? குர்ஆனில் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். 2 கூட்டங்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வினுடைய அந்த குர்ஆனில் உண்டான விளக்கங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் சென்று அமர்கிறார்கள் முதலில். இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் அமர்கிறார்கள். இதுவெல்லாம் அமர்ந்து காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள்? நம்முடைய உள்ளத்திற்கான மனப்பயிற்சி இதில் தான் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் மனம் ஏற்படுகிறதா? ஒரு விதமான விருப்பம் ஏற்படுகிறதா? ஆசை வருகிறதா? ஆனால் விதண்டாவாதமான கேள்விகள் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறது. விதண்டாவாதமான கேள்விகள் எல்லாம் அதிகமாக நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய நாவில. ஆனால் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது. ஏனென்றால் அதையெல்லாம் ஒரு சடங்காக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சடங்கல்ல என்பதை இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கை, திக்ரு என்பது நம்முடைய வாழ்க்கை. நல்ல எண்ணங்களோடு வாழ்வது என்பது நம்முடைய இபாதத். நல்ல எண்ணங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே மற்றவர்களை குறித்தே நாம் சிந்தித்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மை குறித்து சிந்தியுங்கள், உங்களை குறித்து சிந்தியுங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் ஒழுங்காக இருக்கின்றோமா? நாம் ஒழுங்காக தொழுகின்றோமா? நம்முடைய விஷயங்களை நாம் ஒழுங்காக செய்கின்றோமா என்பதை மட்டும் பாருங்கள். பிறர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவன் எப்படி வருகிறான், இவன் எப்படி செய்கிறான், அவன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறான் என்று பிறரை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள். அதுதான் திக்ரு செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. திக்ரு என்பது அப்படிப்பட்ட ஒரு உணர்வைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நம்மை மட்டுமே சிந்திக்க சொல்லும் திக்ரு என்பது. நம்முடைய செயல்பாடுகளை மட்டுமே
சரியாக்கி தரும் திக்ரு என்பது, நம்முடைய எண்ணங்களை மட்டுமே சரியாக்கி தரும் திக்ரு என்பது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா தொழுகையில் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கிறது, அதை நிலைநிறுத்தி காட்டக்கூடியவர்கள் மார்க்கத்தையே நிலைநிறுத்தி காட்டிவிட்டார்கள், அதை விட்டவர்கள் மார்க்கத்தை இடித்து தள்ளிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகை என்பதை முழுமையாக செயல்படுத்தி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் நினைத்து ஒவ்வொரு நாளுமே ஐவேளை தொழுகையை நாம் முன்பின் சுன்னத்துகளோடு நாம் தொழுது வர வேண்டும். அவ்வாறு தொழுது வருகிற போது நம்முடைய எல்லா அமல்களும் நமக்கு சரியாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் நாம் நினைத்ததை விட நாம் சிறப்பாக இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி சிறப்பாக வாழ்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நாம் தொழக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை விளங்கி அதை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை தந்து நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான கருத்திலே நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எந்த அமலை செய்தாலும் இஹ்லாஸான நியத்தோடு செய்யக்கூடிய தௌஃபீக் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக.